ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெத்திலி மீன் ஒரு 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, 65 மசாலா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அடுத்து மசாலா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 65 பவுடரில் உப்பு இருக்கும். முட்டை, கரம் மசாலா, 65 பவுடர், எல்லாமே நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஒரு மீனாக போட்டு பொரிச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒட்டாது, தனித்தனியாக பொரிஞ்சு வரும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. ஆயில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ எடுத்த ஃபிஷ்ஷை திரும்பியும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் இந்த செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த பேட்சும் பொரிச்சிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.